guys, welcome back to my channel Get Known by Safiha. நான் உங்க சஃபிஹா. இந்த வீடியோ எதை பற்றினு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்கின் கேர் பார்ட் 2 தாங்க இந்த வீடியோ. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி ரீகேப். ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தோன்னா சிடிஎம் ப்ராசஸ், என்னென்ன ஸ்கின் டைப்ஸ், என்னென்ன ப்ராடக்ட்ஸ், அதோட ப்ரைஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணலாம், வேறு என்னெல்லாம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது போக டே ஸ்கின் கேர், நைட் ஸ்கின் கேர், டே ஸ்கின் கேரை பற்றி எனக்கு தெரிஞ்சது, நைட் ஸ்கின் கேரை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ல போகிறேன். ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நான் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப குட்டியாக இருக்க போது, ரொம்ப லென்த்தான வீடியோ கிடையாது. ஸோ கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணணும். பேசிக் விஷயம் அதுதான். நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறப்போ கிளென்சர் யூஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு டே ஸ்கின் கேரில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் கொடுக்கவும் மாட்டேன். பட் எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும், அதை நான் சொல்லிடுறேன். பர்சனலாக ஐ ஹேட் டே ஸ்கின் கேர். சொன்ன மாதிரி டே ஸ்கின் கேரோட ஃபர்ஸ்ட் திங் கிளென்சர். அதை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது டோனர். அதாவது நான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஏன் அப்படின்னா கிளென்சர் பேசிக்குன்றனால. ஃபர்ஸ்ட் டோனர் நான் ப்ளம்லேருந்து விட்டமின் சி டோனர் நேற்று நான் காட்டின மாதிரி. இது உங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு என் கையில் யூஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே கண்ணில் பட்டுருச்சு. ஓகே, பண்ணும்போது கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது அதுவாக செட்டாக விடுறது, இது மாதிரி நான் காட்டுறேன்ல, அது மாதிரி செட்டாக விடுறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை போய் துடைக்கவோ இல்லை எதுவும் பண்ணக்கூடாது. அது அதுவாக அப்சர்வ் ஆனால் தான் ரிசல்ட் இருக்கும். அதை எக்ஸஸை துடைக்கிறதோ இல்லை அது காய விடாமல் ரப் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அது அதுவாக செட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு 5 minutes ஆகும். எனக்கு அதுதான் ஆச்சு. ரொம்ப ஸ்ப்ரே பண்ணால் தான் டைம் எடுக்கும். மினிமலாக பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே. ஸோ நான் இதை தொடச்சிடுறேன், நான் அடுத்ததை போடணுன்றதுனால. செகண்ட் பார்த்திங்கன்னா டெர்மாக்கோவோட மாய்ஸ்சரைசர். நான் நேற்று சொன்ன மாதிரி இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது அந்த குவான்டிட்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இப்போ கையில் காட்டுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் டாட்டடாக வைக்கணும். எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் டாட் அதிகமாக வச்சுக்கிட்டு அதை ஒரு நல்ல சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மசாஜ் கொடுக்குறீங்களோ நல்லது. சின் அப்வர்ட், கரெக்ட். சின் அப்வர்ட், ஐஸில் சர்க்குலர், அண்ட் நோஸ் டு இயர்ஸ் நான் காட்டுற மாதிரி பண்ணணும். அது போக ஜா லைன் இந்த மாதிரி பண்ணணும். இது ஒரு நல்ல மசாஜ், பேசிக் மசாஜும் கூட. அது என்னால் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல யூஸ் இருக்கும். இதை பற்றின வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது நிறைய யூஸ் இருக்குது. இதில் 2 வரும். ஒன்று ஜாலைன் கரெக்டர், இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் செகண்ட் ஒன் வைட் ஏரியாவுக்கு பெரிய சைடும், சின்ன ஏரியாவுக்கு குட்டி சைடு, அதாவது ஐலிட்ஸ்க்கு கீழே, அப்பர் லிப்ஸ்க்கு மேலே, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இதை நல்லா அப்சர்வ் ஆக விட்டுருங்க. அதே மாதிரி நல்ல மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா தேர்ட் ஒன் சீரம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட 2 சீரம் இருக்குது. ஏன் நான் சீரம் யூஸ் பண்ணுறேன்னா உங்கள் ஃபேஸை ரொம்ப சூத்திங்காக வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சீரம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னென்னா அதுவுமே ப்ளம்மில் இருந்து விட்டமின் சி 15% இருக்கும், விட்டமின் சி. ஸோ இது எனக்கு காலியாக போகுது. நான் க்ளோயிங் ஃபேஸ்க்காண்டி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்கும். குட்டி பாட்டில் தான். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 550ங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் இதோட ரேட்டே. நான் இது ஒரு காம்போவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு எக்ஸாக்டாக அப்போ நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. மொத்தமாக ஆர்டர் பண்ணுவாங்க. 20 ml 550 வருது. நீங்கள் எம்ஆர்பி கம்மியாச்சுன்னா வாங்கிக்கோங்க. செகண்ட் ரோசிப் சீரம், குட் வைப்ஸில் இருந்து. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரம். ரேடியன்ட் க்ளோயிங் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. எஸ், இது ஒரு ரேடியன்ட் க்ளோயிங்காண்டி யூஸ் பண்ணுற சீரம் தான். இதில் நோ பேரபன், நோ சல்ஃபேட். ஓகே, அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரேட் டிஸ்கிரிப்ஷன் அல்லது ஆட் பண்ணுறேன். இதுவுமே நல்ல ஒரு சீரம் தான். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் இதை நான் கண்டிப்பாக என்னோட நைட் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுவேன். டே ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், பண்ணலைன்னா வேணாம்.
ஓகே ஓகே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 4 ட்ராப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் காட்டுற மாதிரி ஐ திங்க் நான் கரெக்டாக தான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ட்ராப் நான் இப்போ வச்சு அதையும் நான் எப்படி மசாஜ் பண்ணுவேன்னா சர்க்குலர் மோஷன் ஆர் நான் சொன்ன மாதிரியான டைப்பில் தான் நான் மசாஜ் பண்ணுவேன். இதையும் நான் நல்லா அப்சர்வ் பண்ண விட்டுருவேன். எனக்கு ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்து அப்சர்வ் பண்ணுறது நான் விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல போடும்போது அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகணும். ஸ்கின்குள்ளே போக டைம் தரணும். அப்போ தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று போட்டது ஒன்றுன்னு அப்படி போட்டிங்கன்னா அது ரிசல்ட்ஸ் இருக்காது. நான் ஜஸ்ட் வீடியோக்காண்டி தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். டைம் தாங்க கண்டிப்பாக, அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. 2 சீரமுமே ஸ்டிக்கினஸ் வந்து இருக்கும். எப்படின்னா விட்டமின் சியும் ரோஸுக்குமே வந்து சிமிலர் க்ளோயிங்காண்டி யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்டிக்கினஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஒரு லேயரே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது போடலாம், போடாமே இருக்கலாம். பட் நான் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் மஸ்ட் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், சன்ஸ்க்ரீன். ஸோ ஓகே, சன்ஸ்க்ரீன் வந்து என்கிட்ட 2 இருக்குது. அதே மாதிரி ஒன்று வந்து இந்தது மினிமலிஸ்டோடது, இன்னொன்று வந்து இது வந்து என் பேக்லேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும். இது வந்து மினிமலிஸ்டோட SPF 54+. நீங்கள் வந்து SPF 4+க்கு மேலே எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். இதோட ரேட்டுமே நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அதனால தான். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். 2 விரல்லையும் நான் ஃபுல்லாக எடுத்துப்பேன். அது வந்து என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது போக வேணும்னா நான் ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். நான் இப்போ என் ஹேண்டில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா குட்டியாக எடுத்துக்கிறேன். இது வந்து ஒயிட் லேயர் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் அதை வந்து பண்ணிங்கன்னா மேபி செட்டில்டு ஆகும். நான் வந்து இதை விட அதை நிறையாவே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது இதை விட கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்கும். இது ரொம்ப 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 மஸ்டான ஸ்டெப்பு சன்ஸ்க்ரீன். ஓகே, இது நியூட்ரிஜினா வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவுமே SPF 50+ தான். ஏன் நான் இதை ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஸ்மெல் இது. அதனால தான் நான் இதை என் பேக்லேயே வச்சுட்டே சுற்றுவேன். எனக்கு அதனால் அடிக்கடி யூஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இவ்வளோ தான் டே ஸ்கின் கேர். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான டே ஸ்கின் கேர் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் மேக்கப் அல்லது லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கின் கேருக்கும் இதே தான் நம்ம போட போகிறோம். எல்லாமே வந்து அப்சர்வ் ஆக விடணும்னு நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நைட் ஸ்கின் கேரும் சேம் தான். இப்போ பண்ண சிடிஎம் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து அதே தான் பண்ணுவோம். அது போக வந்து நான் நைட் ஸ்கின் கேரில் வந்து 2 விஷயம் ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நைட் ஸ்கின் கேருக்கு இன்னொரு சொல்லிடுறேன், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம். இதெல்லாம் போக நான் இப்போ சொல்ல போகிறது ஐ சீரம் அண்ட் ஐ க்ரீம் ஆர் ஐ ஜெல், ஓகே எனிதிங். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஐஸை லிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. பட் இப்போ அது ரெகுலராகவே என் ஸ்கின் கேரில் நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து லாரியல் பாரிஸோட ரிவிட்டா லிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது என் ஐஸை நல்லாவே லிஃப்ட் பண்ணுச்சு. பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணல, ஏன்னா தெரில, எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க இது மெச்சூர் ஸ்கின்ஸ்க்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இது நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல. இது வந்துட்டு இதோட ரேட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். ஓகே, இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா அதில் ஒரு பால் டைப்பில் ஒரு சில்வரில் கொடுத்துருப்பாங்க. அது என் கண்ணு செம்ம கூலிங்காக வச்சுருக்கோம். நான் அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கையை நான் வச்சு லைட்டாக ஜென்டிலாக ரொம்ப ஜென்டிலாக வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்துப்பேன். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த கூலிங் அதனால பிடிக்கும் சொல்கிறேன். செகண்ட் வந்து ஐ ஜெல். இது வந்து லக்ஷ்மி கிருஷ்ணாவோட காஃபி ஸ்க்ரப் இல்லை ஜெல். ஓகே, அதையுமே நான் அதே சேம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் கண்ணில் ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுத்துப்பேன். கண்ணுக்கு எவ்வளோ தான் நீங்கள் போட்டாலும் கருவளையம் குறையாது. ஏன்னா நம்ம அதுக்கான ப்ராசஸை கரெக்டாக பண்ணியிருக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் என்னால் பண்ண முடியலன்றனால தான் நான் இவ்வளோ பண்ணியுமே என் டார்க் சர்க்கிள்ஸ் குறையலை. நான் அதை பற்றி நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ தான் வந்து நைட் ஸ்கின் கேருமே. ஓகே,
இப்போ வந்து நம்ம இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, நைட் ஸ்கின் கேர், டே ஸ்கின் கேர். ரொம்ப சிம்பிளான ஒரு நைட் ஸ்கின் கேர், டே ஸ்கின் கேர் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஜேட் ரோலர் வச்சும் நைட் ஸ்கின் கேர் பண்ணலாம் நீங்கள். அதையுமே நான் வந்து சீரமுக்கு அப்புறம் நான் மசாஜ் கொடுப்பேன். மாய்ஸ்சரைசர் கையிலேயே நான் பண்ணிப்பேன். எப்பயுமே வந்து ஜேட் ரோலர் வந்து சீரமுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி நான் பழகிட்டேன். அதனால நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த 2 விஷயமும் ரொம்ப நல்லாவே நம்ம பார்த்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இந்த டே ஸ்கின் கேர் ஆர் நைட் ஸ்கின் கேரால் எனக்கு என்னெல்லாம் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து நல்ல சாஃப்டாக, ப்ளஃபியாக, ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும் எனக்கு. அதனால நான் வந்து இந்த ஸ்கின் கேர் நான் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் மீடியம் ஃபேர் தான், அதை டீடான் ஆகவே விடாது. இந்த ஸ்கின் கேர் பண்ணதுக்கப்புறம் நான் டீடான் ஆகுறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் நான் சொல்லிடுறேன். மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்துட்டு சன்ஸ்க்ரீன், சீரம் அதெல்லாம் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சின்ன டிப்புமே தரலான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப் அது. நீங்கள் வந்து மேக்கப் ஃபுல் டே வியர் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மிசலனஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நைட் ஸ்கின் கேருக்கு முன்னாடி காட்டன் பேடை காணும். ஓகே, காட்டன் பேடை வச்சுட்டு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் ஃபேஸையுமே வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணி ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிசலனஸ் வாட்டர் கிடைக்கல இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த டிப்பும் இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் இருக்குது. வீக்லி ஸ்கின் கேர் பற்றியும் நான் ஒரு வீடியோ எடுக்கலான் இருக்கேன். இந்த மந்த்லி ஸ்கின் கேர் பற்றியும் வீடியோ எடுக்கலான் இருக்கேன். இவ்வளவும் பண்ணி அதுவும் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் இதெல்லாம் பண்ண முடியாதுன்றவங்க வீக்லி ஆர் மந்த்லி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பட் இது 3யுமே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இனிமேல் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணலான்றதும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. லேர்ன் பண்ணிக்கலாம் இன்னும் நிறையாவே. அதனால ஸோ அது வரைக்கும்